நம் சிந்தனை கெட்டாத காலங்கள் கடந்ததே, சகாப்தம் சகாப்தங்களாய் காலங்கள் கடந்ததே, கல் தோன்றி மண் தோன்றா காலங்கள் கடந்ததே, சிந்து தேச திராவிடரின் புது சகாப்தமும் பிறந்ததே. இந்திய சுவிசேஷ எழுப்புதலுக்கு ஒரு புதிய பார்வை. இந்தியன் அனாரிய சமாஜ் ஊழியங்கள் வழங்கும் புத்தாய்வு நற்செய்தி பாடல்கள். பாடல் 1. இறை வேண்டல். இந்திய கிறிஸ்தவரா எங்கள் மறை பொருள்களை குறித்து நாங்கள் கேட்டு உணர்ந்து செயல்பட செய்ய எழுந்தருளி வாரும். நாங்கள் கேட்டு உணர்ந்து செயல்பட செய்ய எழுந்தருளி வாரும். உலர்ந்த எலும்புகளை எழும்ப செய்தவரே, எங்கள் உலர்ந்த எலும்புக்கு உயிரை ஊட்ட எழுந்தருளி வாரும். எங்கள் உலர்ந்த எலும்புக்கு உயிரை ஊட்ட எழுந்தருளி வாரும். உலர்ந்த திருச்சபைக்கு நீ பாய்ச்சி உயிரூட்ட ஆவி என்னும் அபிஷேக மழையை பொழிய எழுந்தருளி வாரும். ஆவி என்னும் அபிஷேக மழையை பொழிய எழுந்தருளி வாரும். நான் பிறந்த சிந்து தேசம் சீடர் தோமாவின் ஊழியத்தார் கிறிஸ்தவ நாடாக இருப்பதை உணர்த்த எழுந்தருளி வாரும். கிறிஸ்தவ நாடாக இருப்பதை உணர்த்த எழுந்தருளி வாரும். வரலாற்றில் எங்களிடம் மிக நறுங்குண்ட நிலைமையிலே எங்கள் வரலாற்றில் தேசிய திருச்சபை எழுப்ப எழுந்தருளி வாரும். எங்கள் வரலாற்றில் தேசிய திருச்சபை எழுப்ப எழுந்தருளி வாரும். எருசலேமை மீண்டும் கட்ட தன்னை கோரேசின் சுருளை போல எங்கள் திராவிட வரலாற்றின் சுருள்களை விளக்க எழுந்தருளி வாரும். எங்கள் திராவிட வரலாற்றின் சுருள்களை விளக்க எழுந்தருளி வாரும். உலர்ந்த எலும்புகளை எழும்ப செய்தவரே, எங்கள் உலர்ந்த எலும்புக்கு உயிரை ஊட்ட எழுந்தருளி வாரும். எங்கள் உலர்ந்த எலும்புக்கு உயிரை ஊட்ட எழுந்தருளி வாரும். பாடல் 2. திராவிட ஆய்வாளர்கள் வழங்கும் நற்செய்தி. திராவிட ஆய்வாளர்கள் வழங்கும் நற்செய்தி கருத்துக்களை, திராவிட ஆய்வாளர்கள் வழங்கும் நற்செய்தி கருத்துக்களை
என்ற வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். ஆன்மீக பெரியோராம் சான்றோரே திராவிட இந்தியரே. ஆன்மீக பெரியோராம் சான்றோரே திராவிட இந்தியரே. சாதி என்னும் மனநோயை நீக்க ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்ற சாதி என்னும் மனநோயை நீக்க ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்ற வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். இந்து மதம் வேறு இந்துத்துவம் வேறு இந்திய மதங்கள் வேறு. இந்து மதம் வேறு இந்துத்துவம் வேறு இந்திய மதங்கள் வேறு. இந்துத்துவம் மதமே அல்ல என்றும் ஆரியரின் வாழ்க்கை முறை என்றும். இந்துத்துவம் மதமே அல்ல என்றும் ஆரியரின் வாழ்க்கை முறை என்றும். நீதிமன்ற ஆணை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். நீதிமன்ற ஆணை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். ஆய்வாளர்கள் வழங்கும் புத்தாய்வு கருத்துக்களால். திராவிட ஆய்வாளர்கள் வழங்கும் புத்தாய்வு கருத்துக்களால். சிந்து தேசம் திராவிட தேசம் என்னும் சிந்து மதம் திராவிட மதம் என்னும். சிந்து தேசம் திராவிட தேசம் என்னும் சிந்து மதம் திராவிட மதம் என்னும். வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். வரலாற்றின் உண்மை உணர்வோம். நம் ஆன்மீக ஒளி பெறுவோம். பாடல் 3. திராவிடரின் ஊழிய பொறுப்பு. இந்தியா உமக்காக வேண்டும்.
திருச்சபைக்கு நீ தந்த வாலிபர் உமக்காய் பயன்பட வேண்டும். சிந்து தேச வரலாற்று திராவிடரின் ஊழியத்தால் இந்தியா உமக்காக வேண்டும். கிறிஸ்தவ நாடாக வேண்டும். தோமா அன்று செய்த ஊழியத்தால் இந்தியா ஓர் கிறிஸ்தவ நாடென்ற. தோமா அன்று செய்த ஊழியத்தால் இந்தியா ஓர் கிறிஸ்தவ நாடென்ற. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் இந்தியாவை விடுவிக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் இந்தியாவை விடுவிக்கும். சிந்து தேச வரலாற்று திராவிடரின் ஊழியத்தால் இந்தியா உமக்காக வேண்டும். கிறிஸ்தவ நாடாக வேண்டும். பாடல் 4. திராவிட இந்தியரின் விடியல் கீதம். நம் சிந்தனை கட்டாத காலங்கள் கடந்தது. சகாப்தம் சகாப்தங்களாய் காலங்கள் கடந்தது. கல் தோன்றி மந்தோற்றா காலங்கள் கடந்தது. சிந்து தேச திராவிடரின் புது சகாப்தமும் பிறந்தது. இமயமும் குமரியும் தோன்றாத காலம் இருந்தது. குமரி கண்டமெனும் லெமூரிய கண்டமும் இருந்தது. வரலாற்றின் இருட்டறையில் லெமூரியம் மறைந்தது. ஆதி மனிதனின் பெற்றோர் பிறந்ததும் லெமூரிய கண்டத்திலா. சிந்து நதி ஓரங்களில் பல்லாயிரம் ஆண்டு முன் சிந்து வெளி நாகரீகம் படைத்தோம் நாம் திராவிடர். நாகரென்றும் அசுரரென்றும் அரசாண்டோம் நாம் திராவிடர். இம்மண்ணுக்கு சொந்தக்காரராய் வாழ்ந்து வந்த நாம் திராவிடர். பாசியம் கிரேக்கரும் ரோமரும் சகரம் குஷானர் ஊனரும் படையெடுத்தும் பிழைக்கவும் நம் மண்ணுக்குள் நுழைந்தனர். ஊழ் தின்று மதுவருந்தி இறைநெறியற்றோரம் மாற்றவர். வெள்ளை நிறத்தோளுடைய இம்மாற்றவரே ஆரியர் என்றழைத்தோம் நாம் திராவிடர். இவ்வாறு சிந்து நதிக்கரையோரம் வந்தேறிய ஆரியர் அமைதியாய் வாழ்ந்த திராவிடரை அடிமையாக்கி சிதறடித்தனர். கருமை நிற திராவிடரை தாசர் அவருணர் என்று அழைத்தனர். வெள்ளை நிறத்தோளுடைய ஆரியரோ சவருணரும் ஆயினர். திராவிடரின் வேதங்களை கற்றறிந்தனர் ஆரியர். திராவிடரின் சமயங்களை ஆரியமயமாக்கினர். திராவிடரின் ஆதிமொழியதனை பிசாசின் மொழி என்றனர். திராவிடரின் சமஸ்கிருத மொழியதனை ஆரிய தெய்வ மொழி என்றனர். ஆரியம் என்றாலே சாத
வாழ்த்திட உதவுவது வர்ணாசிரமம். பிறப்பாலே ஏற்றத்தாழ்வு கூறுவது வர்ணாசிரமம். உலகினிலே வேறெங்குமே இல்ல வர்ணாசிரமம் அதர்மம். சிந்து தேச மக்களது நாகரீகம் திராவிடம். சிந்து தேச மக்களது ஆதிமொழியும் திராவிடம். சிந்து தேச மக்களது தேசியம் திராவிடம். சிந்து நதியோர நாகரீக மக்களவர் நாட்டின் பெயர் சிந்து தேசம். வந்தேறிய அந்நியர்கள் சிந்து நதியின் பேரதனை உச்சரிக்க இயலாமல் இந்து என கூறியதால் சிந்து என்ற ஆற்றின் பெயர் இந்து சமயம் ஆய்விடுமார். நம் தேசிய கீதம் கூறும் சிந்து நாகரீகமும் திராவிடமும் நம் தேசிய கொள்கையாய் வாழ்கவே. பாடல் 5. சிந்தித்து விழித்தெழும்பு.